கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக நாம் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். 107ஆம் சங்கீதம் 41ஆம் வசனத்திலே, எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போல் ஆக்குகிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எளியவனையோ என்று எழுதப்பட்டிருக்கு. தேசத்திலே எத்தனையோ ஜனங்கள் ஏழை எளிய ஜனம் இருக்கிறாங்க. சிறுமைப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்க. தனிமையான நிலைமையில இருக்கிறாங்க. கணவரால் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்காங்க. திக்கற்ற பிள்ளைகளா இருக்காங்க. பிள்ளைகளால் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்க. பல சூழ்நிலையில அடிமையில இருக்கிறாங்க. சில குடும்பத்திலே முதியோர் இல்லத்துல இருக்கிறாங்க. சில குடும்பத்தில் அம்மா அப்பா இல்லாமல் ஹாஸ்டல்ல பிள்ளைகள் வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ குடும்பத்தை நாம் சொல்ல முடியும். எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து, நைட் நேரத்திலே எந்த சூழ்நிலை எந்த நாட்டிலே இந்த இரவு நேரத்தில் நீங்க இணைந்திருக்கிறீங்களோ தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து, எந்த மாதிரி ஒரு பொசிஷன் இருந்தாலும் சரி, ஒருவேளை நான் கடன்ல கஷ்டப்படுறேன், என்னுடைய வாழ்க்கை அழிஞ்சு போயிட்டு இருக்கு, அவ்வளோதான், என்னுடைய வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வந்துட்டு, இனிமேல் என்னுடைய வாழ்க்கையோட பிரச்சனைக்கு யார் முடிவு சொல்ல முடியும், யார் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? சில குடும்பத்தில் தற்கொலை அளவுக்கு போயிடுவாங்க. மரண பயம் வந்துடும். சில குடும்பத்தில் கடன் நிமித்தமாக நிந்தைகள் அவமானங்கள் பல சூழ்நிலை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இந்த இரவு நேரத்தில் செய்தி என்ன தெரியுமா? எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போல் ஆக்குகிறான். என் லைஃப் முடிஞ்சு போயிட்டு அப்படின்னு சொல்லி சில குடும்பத்திலே உள்ளத்துல பாரத்தோடு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரம் முன்னோட்டி கூட ஒரு தாயார் ஜெபிக்க வரும்போது சொன்னாங்க, என் வாழ்க்கையிலே நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்னாங்க. நான் என்ன பிரச்சனை சொல்லி கேட்டேன். தூங்கும்போது பக்கத்துல ஒரு உருவம் நிக்கி, திடீர்னு முழிச்சு பார்த்தா ஒரு வலு சர்ப்பம் பக்கத்துல இருக்க கூட நான் பார்த்தேன் அப்படின்னாங்க. எனக்கு அந்த பிரச்சனைல இருந்து எப்போ ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. நைட்டு ஒரு 5-6 மணி நேரம் தூங்க போறாங்க. அந்த 5-6 மணி நேரம் தூங்குறதுக்குள்ள கெட்ட சொப்பனம், தேவையில்லை எண்ணங்கள், மரண பயம், தற்கொலை எண்ணங்கள், நைட் நேரத்தில் தூக்கம் வராம எத்தனையோ காரியங்கள் நம்ம சொல்ல முடியும். ஒரு மனுஷன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பாதவடியில வரும்போது நம்ம வாழ்க்கையில என்னென்ன குறைகள் குற்றங்கள் இருக்கோ அதை அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கும் போது சில குடும்பத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, இயேசுட்ட வந்துருந்தாங்க, ஆனா மனம் திரும்பாம இருக்கிறாங்க. இப்ப நிறைய குடும்பத்துல இப்ப என்ன பிரச்சனைன்னு சொல்லி இப்ப அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா கொஞ்ச நேரம் முன்னாடி அந்த ஜெப குறிப்பில் அவங்க அப்படிதான் சொன்னாங்க, நாங்க ரொம்ப வருஷமா சர்ச்சுக்கு போறோம் அப்படின்னாங்க. சரி, சர்ச்சுக்கு போயிட்டாங்க, ரைட். எந்தெந்த பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருக்காங்க, எந்தெந்த காரியம் நம்மளோட வாழ்க்கையில தொடருது, அதை நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில உயர்வு இல்லாம இருக்கு? ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில சில சூழ்நிலை அடிமையில இன்னும் இருக்கிறோம்? அதை நாம் முதலாவது கண்டுபிடிக்க வேண்டும். ஏன் வாழ்க்கையில நான்லாம் அடிமையில வாழ்ந்தவன், பாவத்துல வாழ்ந்தவன், அக்கிரமத்துல வாழ்ந்தவன், சாபத்துல வாழ்ந்தவன், துன்மார்க்கனா வாழ்ந்தவன், துரோகியாவா இருந்தவன், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படின்னு கூட எனக்கு தெரியாது. நானோ இஷ்டம் போல உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனால் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது தெரியுது, நான் ஒரு பாவி. இதை முதல்ல நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது நான் அறிய ஆரம்பிச்சேன். அதை ஏன் நான் உங்களுக்கு சொல்லி தரேன் அப்படின்னா, எளியவனையும் சிறுமை நின்று தூக்கி எடுத்து, நம்மளை எப்ப தூக்கி எடுக்கிறார் அப்படின்னா, ஒரு உணர்வுள்ள ஒரு இருதயம் வரணும், உணர்வுள்ள ஆவி இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேனே,
சாயங்காலம் 6 மணி இல்லை 7 மணி 8 மணிக்கு வீட்டுக்குள்ள வராங்க. தூக்கம் பார்த்தா 12 மணி இல்லை 1 மணி இல்லை 2 மணிக்கு தான் தூக்கம் வருது. அதுவரையே என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, குடும்பத்திலே இல்லை அம்மா இல்லை பிள்ளைகளு இல்லைன்னா கணவர் மிஞ்சி போன ஒரு 1/2 மணி நேரம் பேசியிருப்பாங்க. ஒன்று 4 மணி நேரம் டிவி பார்த்துருப்பாங்க, இல்லை 4 மணி நேரம் செல்போன்ல இருந்திருப்பாங்க. சில குடும்பத்துல பாட்டு படிச்சு ஜெபிக்கிறது இல்லை, கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறது இல்லை, தனி ஜெபம் இல்லை, மனம் திரும்புற எண்ணம் இல்லை, தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிடுகிற எண்ணம் இல்லை. ஒரு குடும்பத்தை உயர்த்த வேண்டும் என்றால், ஒரு குடும்பத்தை தூக்கி எடுக்க வேண்டும் என்றால், ஏழை எளிய ஜனத்தை தூக்கி எடுக்க வேண்டும் என்றால், தேவனுடைய சமூகத்திலே நம்மை நாம் அர்ப்பணித்து விட்டோமா? அதை ஏன் உங்களுக்கு நான் இரவு நேரத்திலே சொல்லித்தரேன் அப்படின்னா, என்னோட வாழ்க்கையில கிட்டத்தட்ட ஒரு 50-55 லட்ச ரூபா நஷ்டப்பட்டு நடுரோட்டில் நிற்கும் போது மிஷினரி ஊழியத்துக்காக போகணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். 40 நாள் பாஸ்டிங் போட்டு ஒரு நேரம் சாப்பிட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். நான் உலகத்துக்காக வேலை பார்க்க கூடாது, நான் பரலோகத்துக்காக வேலை பார்க்கணும், எனக்கு ஊழியம் பண்ண சொல்லி ஆசையா இருந்துச்சு. நான் 40 நாள் ஜெபம் பண்ணேன். ஜெபிக்கும் போது கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணி சர்ச்சில் உள்ள சாவியை கொடுத்தார். ஒரு சர்ச்சில் நான் கோயில் விட்டு போய் வேலை பார்த்தேன். வேலை பார்க்க ஆரம்பிக்கும் போதும் தெரிஞ்சது, சர்ச்சில் உள்ள விசுவாசிகள் எப்படி இருக்கிறாங்க, மேய்ப்பன் எப்படி இருக்கிறாங்க, மூப்பர் எப்படி இருக்கிறாங்க, சபை ஊழியர் எப்படி இருக்கிறாங்க, இந்த பாவி எப்படி இருந்தேன், நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் எப்படி துன்மார்க்கனா வாழ்ந்தேன், என் வாழ்க்கையில் எப்படிலாம் மிஸ்டேக் இருக்கு அப்படி சொல்லி கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது ஆவியானவர் பேச ஆரம்பித்தார். எளியவனை சிறுமை நின்று எடுத்து, நிறைய குடும்பத்திலே கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டுக்காங்க. அதுதான் வேதனையா இருக்கு. அதுல நானும் ஒரு பாவிதான். 2015 தான் கையில பைபிள் எடுத்து வாசித்தேன். அதுக்கு முன்னாடி என்னோட வாழ்க்கையில பைபிள் வாசிக்கிறது இல்லை. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போய் ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துருப்பேன், அவ்வளவுதான். காணிக்கை போட்டுருவேன், சர்ச்சில் ஏதாவது கேட்டா மொத்தமா கொண்டு போய் அரிசியை கொண்டு இறக்கிடுவேன், அவ்வளவுதான். ஆனால் ரட்சிக்கப்பட்ட அனுபவம் இல்லை, பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட அனுபவம் இல்லை, தேவனோட சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கிற அனுபவம் இல்லை, வேதத்தை தியானிக்கிற அனுபவம் இல்லை, பரிசுத்தவான்களோட தொடர்பு இல்லை. இப்படி என்னுடைய வாழ்க்கையில நான் கையில பைபிள் எடுத்து வாசித்து ஒவ்வொன்றாக அறிந்து கொள்ள ஆரம்பித்தேன். இதை ஏன் இரவு நேரத்தில் சொல்லித்தரேன் அப்படின்னா, நம்முடைய தேவன் நம்மை உயர்த்த விரும்புகிறார். எப்போ? அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. எல்லாருடைய வாழ்க்கையிலுமே நிறைய பிரச்சனைகள், நிறைய பாடுகள், நிறைய போராட்டங்கள். சில குடும்பத்தில் என்கிட்ட ஜெபிக்க வரும்போது சொல்லுவாங்க, உங்க செய்தி நாங்கள் டெய்லி கேட்குறோம் பிரதர், எங்களுக்கு ஆறுதலா இருக்கு, எங்க வீட்டில் உள்ள பிரச்சனைலாம் நீங்க அடிக்கடி சொல்றீங்க, நாங்கள் நிறைய நேரத்தில் உங்க செய்தி கேட்டு எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு அப்படிம்பாங்க. நான் என் வாழ்க்கையில கஷ்டப்பட்ட கருத்தை, நிறைய கருத்தை சொல்லும்போது அவங்க வாழ்க்கையில் உள்ள கருத்தை யோசித்து பார்ப்பாங்க. அதன் மூலியமா நிறைய காரியத்தில் மனம் திரும்ப எத்தனையோ குடும்பங்கள் உண்டு. நான் எக்ஸாம்பிளுக்கு வேணா சொல்றேன். நான் 11 வயசுல வேலைக்கு போயிட்டேன். ஆனால் 2015 கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது புரியல, எனக்கும் புரியல. நானும் எழுத்து கூட்டி தான் வாசித்தேன். இன்னைக்கு 2024 நம்ம உயிரோட இருக்கோம். கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது தெரிஞ்சது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ் படிந்தால் எவ்வளவு ஆசீர்வாதம், கற்பனையை கை கொண்டால் எவ்வளவு ஆசீர்வாதம், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினால் எவ்வளவு ஆசீர்வாதம், அவருடைய வார்த்தையில நிலைத்திருந்தால் எவ்வளவு ஆசீர்வாதம், தீமையை விட்டு விலகினால், பொல்லாப்பை விட்டு விலகினால் எவ்வளவு ஆசீர்வாதம். சிந்தனைக்குள்ளே தீமை வரக்கூடாது, இதயத்துக்குள்ளே பொல்லாத காரியம் வரக்கூடாது, கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகக்கூடாது. இதெல்லாம் கையில பைபிள் எடுத்து வாசித்து அறிந்து கொள்ள ஆரம்பித்தேன். ஒரு குடும்பத்தை கர்த்தர் தூக்கி எடுக்க வேண்டும் என்றால் நம்ம தேவனோட வார்த்தைக்கு எவ்வளவு தூரம் கீழ்ப்படுகிறோம். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் தூக்கி எடுத்தார். எளியவனையோ என்று எழுதப்பட்டிருக்கு. நானே ஒரு எளியவன் தான்ப்பா. என்னை கர்த்தர் தான் தூக்கி எடுத்தார். முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். ஊழியம் எப்படி பண்ணணும் எனக்கு தெரியாது.
சுவிசேஷ ஊழியம் எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியாது. பெரிய பெரிய பரிசுத்தவான்கள்ட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியாது. கர்த்தர் தான் கிருபையாக 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 ஜீவனை தந்து உங்க முன்பா நிப்பாட்டிருக்கிறார். எத்தனையோ தேசத்துக்குள்ளே வேற வேற சூழ்நிலையில நைட் நேரத்துல நீங்க இணைந்திருக்கிறீங்க. உங்க குடும்பத்தை கர்த்தர் மட்டும்தான் ஆசீர்வதிக்க முடியும். நம்ம இரவு நேரத்திலே தேவனுடைய சமூகத்திலே எப்படி காத்திருக்கிறோம்? எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேனே, ஒரு ட்ரெயின் ஏற போறோம். 1 மணி நேரம் முன்னாடி கரெக்டாக கிளம்பி போயிருந்தாங்க, இல்லை ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி கிளம்பி போயிருந்தாங்க. அந்த ட்ரெயின் வரக்கு முன்பாக அங்கே நிற்கிறாங்க. இரவு நேரத்திலே ஜெபம் பண்ணலாம், அதிகாலையில் ஜெபம் பண்ணலாம், சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணலாம். அவருடைய சமூகத்தில் காத்திருந்து, அப்பா என்னோட வாழ்க்கையில் நான் இந்தந்த சூழ்நிலை இருக்கிறேன்ப்பா, என் இதயத்தில் இப்படிலாம் இருக்குப்பா, கர்த்தர் அறிவிங்க, என் இதயத்தில் கர்த்தர் பிரியமில்லாமல் என்னென்ன காரியம் இருக்கோ அதெல்லாம் எடுத்து போட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லி அவருடைய சமூகத்தில் தாழ்த்தும் போது நம்மளை தூக்கி எடுக்கிறார். சிறுமை நின்று எடுத்து என்று எழுதப்பட்டிருக்கு. உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து நம்மளை தூக்கி எடுத்தாச்சுனாலே அதுக்கப்புறம் நேரா உயர்ந்த அடைக்கலம் தான். ஹல்லேலூயா. எந்தெந்த சூழ்நிலை நான் எளியவனா இருக்கேன், நான் சிறுமையா இருக்கேன், நான் அடிமையா இருக்கேன், நான் பாவத்துல இருக்கேன், நான் அக்கிரமத்துல இருக்கேன், நான் சாபத்துல இருக்கேன், நான் இருள்ல இருக்கேன், நான் அந்தகார இருள்ல கட்டப்பட்டிருக்கேன், நான் மாந்திரியத்துல கட்டப்பட்டிருக்கேன், நான் பாவத்திலே, இன்னுமாக எத்தனை காரியம், விக்கிரகத்திலே, கர்த்தரை விட்டு தள்ளி போற எத்தனை காரியம் உலகத்துல இருக்கோ, எந்த காரியம் வந்தாலும் சரி, இந்த இரவு நேரத்துல கர்த்தர் உங்களை சந்திக்கும் போது அந்த செகண்ட் உங்களை தூக்கி எடுத்துடுவார். சிறுமை நின்று தூக்கி எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போல் ஆக்குறார். மந்தையை போல் ஆக்குறார் அப்படின்னா நல்ல செழிப்பை கட்டளையிடுவார். உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் அப்படியே இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திக்கிறோம்ப்பா. இரவும் போலும் எங்களை பாதுகாக்கிற தேவன் நீங்க மட்டும்தான். உங்க கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இரவும் போலுமாக எங்களை பாதுகாக்கிற கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யாரெல்லாம் எந்த நாட்டில் எந்த சூழ்நிலை இருக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னிங்க, கர்த்தர் மன்னிங்க, கர்த்தர் மன்னிங்க. சில குடும்பத்திலே கர்த்தர் என்னை தூக்கி எடுப்பாரா, என் வாழ்க்கையில் உள்ள எல்லா சூழ்நிலையும் மாறுமா, கடன் பிரச்சனை மாறுமா, என் குடும்பத்துக்குள்ள இவ்வளவு பாவ அடிமையில வாழ்றாங்களே, இவ்வளவு அக்கிரமத்துல வாழ்றாங்களே, போதை காரியம், சில குடும்பத்துல கஞ்சா பழக்கம், சில குடும்பத்துல சிகரெட் பழக்கம், போயிலே, சில குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போற எத்தனையோ பாவ அடிமைகள். எந்த குடும்பத்துல எந்த அடிமையில இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் தூக்கி எடுங்கப்பா. கர்த்தர் தூக்கி எடுங்க, கர்த்தர் தூக்கி எடுங்க, கர்த்தர் தூக்கி எடுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நைட் நேரத்துல படுத்து தூங்க போறாங்கப்பா. உங்க பிள்ளைகளுக்கு சமாதானமான ஒரு தூக்கம் தாங்க. சில குடும்பத்துக்குள்ளே நைட் நேரத்துல என் கூட கர்த்தர் பேசிட்டார், என் வாழ்க்கையை மாறுன்னு சொல்லி யோசிக்கிறாங்கப்பா. உங்க பிள்ளைகள் வாழ்க்கையிலே சிறுமை நின்று எடுத்து தூக்கி எடுத்து உயர்ந்த அடைக்கலத்துல வைத்து உங்க பிள்ளைகளை செழிப்பை கட்டுங்கப்பா. யாரெல்லாம் தாழ்த்தவனோட வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும்பா. அவங்க இதயத்துக்குள்ள தேவ சமாதானம் நிரப்புங்கப்பா. நைட் நேரத்துல இதயத்துல என்னென்ன பாரம் இருக்கோ பாரத்தை எல்லாம் நீக்கி போட்டுருங்க. கடன் பிரச்சனை, குடும்பத்துக்குள்ள தடைகள், சில குடும்பத்துல பிள்ளைகள் இல்லாம இருக்கிறாங்க, சில குடும்பத்துல நிம்மதி இல்லாத வாழ்க்கை, பிள்ளைகளுக்கு திருமணம் முடியாம இருக்கு, கணவர் ரட்சிக்கப்படலை, கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது, குடும்பத்துக்குள்ளே ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், சில குடும்பத்தில் வண்டி டியூ கட்டணும், கார் டியூ கட்டணும், ஹவுசிங் லோன் இருக்குது, சில குடும்பத்தில் பிஸ்னஸ் லோன் இருக்குது, விவசாய லோன் இருக்குது, குழுக்குள்ளே பணம் அடைக்கணும், ஃபைனான்ஸில் வாங்கியிருக்காங்க, திருமண காரியத்துக்காக வாங்கியிருக்காங்க, எத்தனையோ கடன்கள். எந்த பிரச்சனை இருந்தாலும் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி தூக்கி எடுங்கப்பா. நைட் நேரத்தில் கெட்ட சொப்பனம், தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத பயங்கள், தேவையில்லாத அசுத்தமான பாவ அடிமைகள், எந்த அடிமையில தான் கர்த்தர் தூக்கி எடுங்கப்பா. உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கட்டிடுங்க. இரவு நேரத்தில் எந்த குடும்பத்தில் மாசம் இருக்கவங்க தாயும் பிள்ளையுமா கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா.
உங்கள் பிள்ளைகளுக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதம் தாங்கப்பா. பரிபூர்ணமான ஆசீர்வாதம் தாங்கப்பா. பரிபூர்ணமான ஆசீர்வாதம் தாங்கப்பா. சில குடும்பத்தில் டெலிவரி போடுறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்கப்பா. உங்கள் பிள்ளைகளோட கூட இருங்கப்பா. நார்மல் டெலிவரி ஆகித்தாங்க. சில குடும்பத்தில் திருமணம் முடிந்ததுக்கப்புறம் கணவன் மனைவிக்குள்ள ஐக்கியம் இல்லை, பிரிவினை. சில குடும்பத்தில் கோர்ட்டு கேஸ் போயிட்டுருக்காங்க. எல்லா குடும்பத்தில் உபத்திரத்தில் கர்த்தர் நீக்கி போட்டு சமாதானத்தை கட்டுடுங்க. நைட் நேரத்தில் இன்பமான தூக்கம் தாங்க. அதிகாலையில் எழுப்பிடுங்க. உம்முடைய கரத்தில் எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். ஹாஸ்பிட்டலில் அவசர சிகிச்சையில் இருக்காங்க, ஐசியூ வழக்கம், இன்பெட்டில் இருக்காங்க. காய்ச்சல், சளி, இருமல், வீசிங் ப்ராப்ளம். சில குடும்பத்தில் தலையில் ஆப்ரேஷன், மன அழுத்தம், ஹோமாஸ்டேஜில் இருக்காங்க. ஹார்ட் ப்ராப்ளம். சில குடும்பத்தில் சுகர் அதிகமாக இருக்குது, ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. கால் வலி, கை வலி, நரம்பு வலி, கழுத்து வலி. சில குடும்பத்தில் அப்பா முதுகில் ஆப்ரேஷன். சில குடும்பத்தில் அப்பா கண்ணில் ஆப்ரேஷன். சில குடும்பத்தில் யூட்ரஸில் பிரச்சனை. சில குடும்பத்தில் அலர்ஜி, சொரியஸ் வியாதி. சில குடும்பத்தில் கேன்சரில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, கிட்னி பிரச்சனை பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஸ்ட்ரோக்கில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சில குடும்பத்தில் எய்ட்ஸ் வியாதியில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, பிளட் கேன்சரில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, மார்பில் கட்டிருக்காங்க. எந்த குடும்பத்தில் எந்த பிரச்சனை இல்லை. இரவு நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் படுத்த படுக்கையில் மரண தருவாயில். சில குடும்பத்தில் யாருமே இல்லாமல் திக்கற்ற பிள்ளையா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில், ப்ரைவேட் ஆஸ்பத்திரியில் எந்தெந்த இடத்துல இருக்காங்களோ உம்முடைய தழும்புள்ள கரத்தினாலே தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. இப்பொழுது இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பரிபூர்ணமான சுகம் உண்டாகட்டும். பரிபூர்ணமான சுகம் உண்டாகட்டும். உம்முடைய தழும்புள்ள கரத்தினாலே தொட்டு சுகமாக்கி தாங்க. தொட்டு சுகமாக்கி தாங்க. தொட்டு சுகமாக்கி தாங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் தொட்டு சுகமாக்கி தாங்க. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் சொன்னீங்க ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அப்பா இப்பொழுதே தொட்டு சுகமாக்கி தாங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் தொட்டு சுகமாக்கி தாங்க ராஜா. எல்லா குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். என் இயேசு கிறிஸ்து ராஜா ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்திக்கின்ற ராஜா. இந்த இரவு நேரத்திலே எந்த நாட்டுக்குள்ளே எந்த சூழ்நிலை வேதனையோடு, கண்ணீரோடு, கஷ்டத்தோடு, பிரச்சனையோடு, போராட்டத்தோடு, மன துக்கத்தோடு வாழ்றாங்களோ அந்த குடும்பத்துல உபத்திரத்தை கர்த்தர் மாற்றித்தாங்க. உம்முடைய கரத்திலே தாழ்த்திரோம் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. சில குடும்பத்துல நைட் நேரத்தில் வாலிப பிள்ளைகள் ஹாஸ்டல்ல இருக்காங்க, ஹோம்ல இருக்காங்க. சில குடும்பத்திலே அப்ப 10th 11th 12th காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் வெளிநாட்டுல இருக்கிறாங்க. சில குடும்பத்துல டாக்டர் படிச்சிருக்காங்க. எல்லா குடும்பத்தையும் உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். தேவ ஞானத்தினால் தேவ புத்தினால் நிரப்புராஜா. படிக்கிற பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் எடுக்கிறதுக்கு கிருபை செய்யுங்க ராஜா. இந்த நாளிலும் அப்பா நைட் நேரத்தில் யாரெல்லாம் தூங்க போறாங்களோ எங்க வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க இறங்கி வாங்க. உங்க கரத்திலே ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். அதிகாலையில் உம்முடைய சமூகத்துல கண் விழிக்க கர்த்தர் கிருபை தாங்க. எங்களோட ஆவி உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய வருகையில நாங்க காணப்பட வேண்டும். இரவு நேரத்திலே உங்க பிள்ளைகளோட நீங்க கொடுங்க ராஜா. நைட் டியூட்டில இருக்கிறாங்க, நைட் நேரத்தில் டிராவலிங் இருக்காங்க, நைட் நேரத்திலே அப்பா வாலிப பிள்ளைகள் வாலிப பையங்க வெளியில இருக்காங்க. எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு தாங்க. உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேவனர்லயே அப்ப மினிஸ்டர்ல உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அதிகாலையில் உங்களுடைய சமூகத்துல கண் வலிக்க கிருபை செய்யுங்க. மீதியான வேலை நீங்க பொறுப்படுத்துங்க. நைட் டியூட்டில இருக்க எல்லா குடும்பத்தையும், நைட் நேரத்தில் டிராவலிங் எல்லா குடும்பத்தையும் உங்களோட ரத்த கொட்டைகளை வேலை அடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதுகாத்துங்க. அடியனை உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கும் ராஜா. எல்லா குடும்பத்தையும் நீங்க பொறுப்படுத்துங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சிருங்க. துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து ஜெபம் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இந்த ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகியோட அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்ம கூட இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தனி ஜெபம் பண்ணுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பார். என்னுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். அதிகாலையில் ஜெபிக்கிறோம், அதையும் தொடர்ந்து கேளுங்கள். 9363064181 நம்பர் தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.